பார்வதி, உன் தங்க மகன் மாமியார் வீட்டுல இருந்து ரிலீஸ் ஆகி மாப்பிள கோலத்தோட வந்திருக்கான். உன் நகையெல்லாம் மர ஏண்டா சொந்த பொண்டாட்டி நகையை திருடுற அளவுக்கு அப்ப என்ன உனக்கு கஷ்டம் வந்துச்சு? நீங்க யாருமே என்ன சரியா புரிஞ்சுக்கல. இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். நான் நினைச்சபடி நடந்திருந்தா விஷயமே வேற. நடக்கல, மாட்டிக்கிட்டேன். அப்ப திட்டம் போட்டு இவன் வேலை செஞ்சிருக்கான். ஏண்டா இப்படி செஞ்ச? 1000 தான் இருந்தாலும் உன் தம்பி குணம் உனக்கு வருமாடா? ஒரு நாளாவது என்கிட்ட வந்து அண்ணனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, எனக்கு எப்பப்பா கல்யாணம்னு கேட்டிருப்பானா? சுருக்கமா சொன்னா அவன் ஒரு பச்சை மண்ணு. அவனா பச்சை மண்ணு? இனிமே அவன் ஏன் கல்யாணத்தை பத்தி கேட்க போறான்? டேய், அவன் நிலைமையில நீ இருந்தீன்னா எங்களுக்கு தெரியாம ஒரு பொண்ணுக்கு கோயில்ல தாலிய கட்டி நம்ம வீட்டு மாடியிலேயே குடுத்தனத்தை நடத்துவேன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? எல்லாம் தெரிஞ்சு போச்சு உன்னை பத்தி. ராஜி, பொட்டியோட எங்க கிளம்பிட்ட? நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். ராஜி ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. அவளை ஏன்டா தடுக்கற? நீ போமா. ராஜே, ஒரு நல்ல வக்கீலா பார்த்து இவனை விவாகரத்து பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண. யோ கழுவா, உனக்கு இது நல்லா இருக்கா? அண்ணே, என்ன சாப்பிடுறியா? நடக்கிறீங்க? எந்த வேலையில உன் பொண்டாட்டிய வீட்டு விட்டு வெளில கொண்டு வரணும் நான் பிளான் பண்ணணும். என் பொண்டாட்டி வீட்டு விட்டு போயிட்டா. சீக்கிரம் மோதிடா. மிதிக்கிறேன்ல, என்ன பாக்குறேன்? சீக்கிரம் மோதிடா, மோதிடா. அதோ ராஜி பார். அண்ணி, ராஜி நில்லு, நில்லுங்க. ராஜி சீக்கிரம் மோதிடா, சீக்கிரம் மோதி. ராஜி நில்லு ப்ளீஸ். ராஜி, ராஜி நில்லுமா. ராஜி, அண்ணன் மேல எந்த தப்பும் இல்ல. என்னையும் என் பொண்டாட்டியும் சேர்த்து வைக்கத்தா அண்ணன் நகை எடுத்தாரு. என்ன, உங்க பொண்டாட்டியா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, உன் ஃப்ரெண்ட் வசந்தி தான் இவனோட ஒய்ஃப். ஆமா, நீ வசந்தி நானும் காதலிச்சோம். வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் கூட பண்ணிக்கிட்டோம். உன் ஃப்ரெண்ட் வசந்தி நம்ம வீட்டுல தங்க வச்சதா இவனுக்கு சிக்கலா போச்சு. ஆமா, நீ வசந்தி நானும் ஒரு நாளாவது சந்தோஷமா இருக்கணும்னு தான் உங்க அப்பா போயிட்டாருன்னு பொய்யா ஒரு தந்தியை கொடுத்து உங்களெல்லாம் வீட்டு விட்டு வெளியே அனுப்புனேன். பாவம், மன்னிச்சு விட்டுரு. நீங்க சும்மா இருங்க. என்னால வீட்டுக்குள்ள வந்து வசந்தியை சந்திக்க முடியல. அதனால தான் அவளை வெளியே கொண்டு வரதுக்கு அண்ணங்கிட்ட ஐடியா கேட்டேன். வசந்தி மேல ஏதாவது பழைய சுமத்தாதான் வசந்தியை வீட்டு விட்டு துரத்த முடியும்னு உன்னோட நகையெல்லாம் எடுத்து வசந்தியோட தலையணிக்குள்ள வச்சேன். ஆனா என்னோட போராத வேலை, எவனோ நெஜத்திரோட அடிச்சுட்டு போயிட்டான். இப்படி நடந்திருக்கா? ஆமா, நீ என்னாலதான் இவ்வளவு குழப்பமோ. தயவுசெய்து வீட்டுக்கு வாங்க. அவசரப்பட்டு நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, இப்போது உண்மையை புரிஞ்சுக்கிட்டியே. வசந்தியோட புருஷன் யாரோன்னு எங்க அப்பா அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க. அது யாரோ இல்ல, இவன் தான் வசந்தியோட புருஷங்கிற விஷயத்தை வீட்டுல போய் சொல்லிடலாம். வா போலாம். ஷாபாஷ். சாதாரண ஒரு நெகட்டிவ் விஷயத்துக்காக என்ன துவைச்சிட்டல்ல. பட்டப்பகலில் இளம்பெண் கடத்தல். அண்ணா நகரில் நேற்று நடந்த ஒரு துணிகரமான சம்பவம் பின்வருமாறு. நேற்று பட்டப்பகலில் ஒரு டிப்டாப் ஆசாமி அண்ணா நகரில் ஒரு வீட்டிற்குள் நுழைந்தான். அப்போது வீட்டுக்கு சொந்தக்காரர் ஊஞ்சலில் ஆடிக்கொண்டு மும்மரமாக பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார். இதையே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு டிப்டாப் ஆசாமி மெதுவாக மாடிப்படிகளில் ஏறினான். மாடியில் உட்கார்ந்து துணி தைத்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணிடம், அம்மா, என்னுடைய பர்த்டே பார்ட்டியில் உங்கள் கணவர் மது அருந்தி மயக்க நிலையில் வாந்தி எடுத்தபடி இருப்பதால் வீட்டில் உள்ள மற்றவர்கள் யாரிடமும் சொல்லாமல் தங்களை மட்டும் அழைத்து வர சொன்னதாக சொல்ல, அந்த பெண்ணும் அதை நம்பி பலியாடாக அவனை பின்தொடர்ந்தாள். அப்போதும் வீட்டுக்கு சொந்தக்காரர் பேப்பர் படித்தபடியே இருந்தார். பரதேசி பையன். அப்படி அந்த பத்திரிகையில என்னதான் படிச்சிருப்பான்? அக்கம் பக்கத்துல யாரு போறாங்கன்னு பார்க்க வேணாம்? இவெல்லாம் ஒரு மனுஷனா? இவன்களை எல்லாம் அதே பேப்பர்ல சுத்தி கொன்னாலும் தப்பு இல்லை. ஆனால் விதி வீட்டுக்கார அம்மாள் ரூபத்தில் வந்தது. அந்த அம்மாவிடம் இருந்தும் டிப்டாப் ஆசாமி தப்பி விட்டான். இது பற்றி போலீஸ் புலன் விசாரிக்கிறது. என்னங்க விஷயம் தெரியுமா உங்களுக்கு? வசந்தியோட புருஷனுக்கு ஏதோ ஆக்சிடென்டா. அவளோட புருஷனோட ஃப்ரெண்ட் வந்து இப்பதான் அவளை கூட்டிட்டு போறான். போறான் மூதேவி. எப்ப பார்த்தாலும் மூஞ்சியில மாவை கரைச்சு ஊத்திக்கிட்டு அடையாளம் தெரியாம அலையிறது, கண்ணு தெரியாம லாரியில மோதி இருப்பான். போட்டோம். டிரைவர், வண்டி அடியா.
வாங்க இன்ஸ்பெக்டர். இந்த ராஸ்கல் என் வைஃபை டாக்ஸில கடத்திட்டு போனான். இல்ல சார், இவன் போய் சொல்றான். நான் என் ஒய்ஃபும் கார்ல வந்துட்டு இருக்கும்போது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து பம்பு சண்டையில இருக்கிறான். முதல்ல அந்த பொண்ணோட புருஷன் யாருங்கிறத ஸ்டேஷன்ல போய் முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல வண்டியில இருங்க. புருஷன் மேல இருந்த முன்விரோதம் காரணமா உன்னை கடத்திட்டு போய் இவ்வளவு குழப்பத்தை உண்டாக்கி இருக்கான் அந்த ஆளு இல்லையா? ஆமா இன்ஸ்பெக்டர், அதனாலதான் எந்த தப்பும் செய்யாத என் புருஷன் லாக்அப்ல இருக்காரு. அவரை விட்டுடுங்க. நடந்த விஷயத்தெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு உன் புருஷனை கூட்டிட்டு போமா. எங்க அந்த அயோக்கிய ராஸ்கல்? ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன் இன்னைக்கு. யார் யாது கும்பலா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல குரல் கொடுக்குறது? இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல வீடாயா? இன்ஸ்பெக்டர், இவங்க எல்லாம் எனக்கு வேண்டியவங்கதான். எனக்காக தான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவும் நடக்கல. நல்ல நேரத்துல என் புருஷன் வந்து என்ன காப்பாத்திட்டாரு. ஒன்ன ஆபத்துல இருந்து அவன் காப்பாத்திட்டான். ஆனா அவன் இப்ப ஆபத்துல மாட்டிக்கிட்டானே. என்ன சொல்றீங்க? அப்ப ஆவேசமா இருக்காரு தெரியல. கிளைமேக்ஸ் பில்டப் ஆகுது, கவனி. இந்த பொண்ணு மாடியில குடியிருக்க வந்திருக்கான்னு தான் நினைச்சேன். ஆனா என் மகனோட குடும்ப நடத்த வந்திருக்கான்னு தெரிஞ்சிருந்தா இன்னும் இவளை எவ்வளவு சந்தோஷமா வச்சிருந்திருப்பேன். அத்தனையும் கெடுத்துட்டியடா பாவி. அப்பா, எனக்கு கல்யாணமான விஷயத்தை நான் உங்க 2 பேர்கிட்ட இருந்து மறைச்சதுக்கு காரணம் இந்த வசந்தி தான். வசந்தியா? அப்பா, நான் உங்க 2 பேரோட ஆசீர்வாதத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இந்த வசந்தி என்ன பண்ணிட்டா, மாமனார் மாமியார் இல்லாத பையனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டா. நான் என்ன பண்ணுவேன்? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு பொய் தானே சொன்னேன். நீங்க 2 பேரும் இல்லன்னு. வசந்தி, உனக்கு இப்படி ஒரு லட்சியம் இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியாம போச்சுமா. அவசரப்பட்டு உன்னை பேசிட்டோம். உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு என் பையனுக்கு கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா உன் லட்சியத்துல நீ தோக்கப்படாது. நாங்க 2 பேரும் இப்பவே செத்து போறோம். பாடி. ஐயோ வேண்டாம், அப்படிலாம் சொல்லிடாதீங்க. மாமா, மாமா. பார்வதி, நீ எப்பவும் பொட்டோட பூவோட போறேன்னு சொல்லியே, அதனால உன்னை பொட்டுல சுட போறேன். என்ன சொல்றீங்க? ஆமா பார்வதி, எப்பவும் எனக்கு முன்னாலேயே செத்து போவேன்னு சொல்லுவியா, அதனால உன்னை முன்னாடியே சுட போறேன். இத பாருங்க, என்னையும் சுட்டுட்டு நீங்களும் தற்கொலை பண்ணிப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. துப்பாக்கி மேல சத்தியமா? இந்த பாருங்க, நீங்க எல்லாம் நல்லா இருங்க, நாங்க செத்து போறோம். பார்வதி, நிமிந்து நெல்லு. மாமா, சொல்றத கேளுங்க மாமா. அதே சுற்றாதீங்க மாமா. மாமா, இவ்வளவுக்கு நான் தான் காரணம். மாமனார் மாமியார் கொடுமையினால எங்க அக்கா இருந்ததுல இருந்து உலகத்துல இருக்கிற எல்லா மாமனார் மாமியாரும் கொடுமைக்காரங்களா இருப்பாங்கன்னு நானா ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டேன். ஆனா உங்களை மாதிரி ஒரு மாமனார் மாமியார் கிடைக்கிறதுக்கு உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சிருக்கணும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. உங்க மருமகளா என்ன ஏத்துக்கங்க மாமா. உன்னை மருமகளா ஏத்துக்கிறோம், ஆனா எங்க முடிவை மாத்த முடியாது. நாங்க வர்றோம். பார்வதி, நிமிந்து நெல்லு. இந்த ஆளை தூக்கி உள்ள முடியா? உனக்கு உதவி செய்ய போய் தாண்டா ஒரு தடவை நான் கம்பி எண்ணினேன். இப்ப அப்பாவிய லாக்கப்புக்குள்ள தள்ளிட்ட. குடும்பத்தையே போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்தவன நான் சும்மா விட மாட்டேன். பாக்கிய நான் பேசிடுறேன். ஒரு துரோகியை கொன்னதுனால தியாகிங்கிற பட்டம் எனக்கு கிடைக்கட்டும். ஒத்துங்க அப்பா, நகருங்க. அது அவனுக்காகவே தயாரிக்கப்பட்ட குண்டு. நகருங்க, ஒத்துங்க. சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. அந்த தயாரித்தால விட மாட்டேன். நகருங்க, நகருங்க, நகருங்க. சரியான கொலகார குடும்பமா இருக்கும் போட்டுக்க. ஓ திருநாத்திரி, நாத்துக்கு விட முடியா? பார்வதி, நடந்தது நடந்து போச்சு, வருத்தப்படாத. வசந்தி, நீ போ. ஒரே நாள் தப்பிச்சு வந்துடுறேன். ராஜி, வீட்டுக்கு போய் ஆரத்திக்கு ரெடி பண்ணுமா. நாளைக்கு இவங்களுக்கு முன்னாடி நான் மட்டும் வந்துடுறேன். சரிங்க இன்ஸ்பெக்டர், எனக்காக ஒரு 10 நாளைக்கு இவங்க 3 பேரையும் உள்ளேயே வச்சிருங்க. இவங்க தொல்லை இல்லாம என் மருமக 2 பேரையும் கூட்டிக்கிட்டு கோயில் குளம் போயிட்டு வந்துடுறேன். அடி பாவி, பேசாம இருங்க. வாமா. அம்மா, நாங்களும் கோயிலுக்கு வரோம்மா. இன்ஸ்பெக்டர், சாவி எங்க? போலீஸ் ஸ்டேஷன் போய் வெடிகுண்டு இருக்கு. ஐயா, உள்ள இருக்கிறவங்க எல்லாம் வாங்க வெளியில. போலீஸ் ஸ்டேஷன் பாம்பு வச்சிருக்காங்க. யார் உள்ள போறீங்க? சொன்னா கேளுங்கம்மா. இல்ல போங்க. பாம்பு வச்சிருக்காங்க. எப்போ வெடிச்சிரும்? போங்கம்மா. சொன்னா கேளுங்க. பாம்பு வெடிச்சிர போகுது. சீக்கிரம் போங்க. ஐயோ அம்மா.
பார்வதி நான் உயிரோட திரும்பி வந்துட்டேன். உன் தாலி வாய்க்க ரொம்ப கெட்டி.